உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். மாணவர்களே, நம்மால் ஒரே ஒரு தோல்வியை கூட ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம். 2-3 தோல்விகள் என்றால் மனதளவில் மிகப்பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தி நம்மால் செயல்பட முடியாமல் சில நேரங்களில் வாழக்கூடிய சூழல் இருக்கின்றது. ஒரு தோல்வி, 2 தோல்வி, 3 தோல்விக்கு இப்படி என்றால், ஒருவன் 175 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த ஒருவன், அவனுக்கு அடிப்படையான வேலை கிளார்க், எழுத்தர் பணி. அவன் சொன்னான், என் வாழ்நாளை ஒரு எழுத்தராக, ஒரு கிளார்க் பணி செய்பவராக நான் என் வாழ்நாளை முடிக்க விரும்பவில்லை. என் வாழ்நாளை ஆகச் சிறந்த, உலகம் அறியக்கூடிய ஒரு எழுத்தாளனாக வர விரும்புகிறேன். இந்த உலகமே என் எழுத்தினை படிக்க வேண்டும், இதுதான் எனக்கான இலக்கு என்று தீர்மானித்துக் கொண்டான். அப்படி அவன் தீர்மானிக்கின்ற பொழுது அவனுக்கான வயது, நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே, 20 வயது. 20 வயதில் உலகமே என் எழுத்தை படிக்க வேண்டும் என்று இலக்கினை தீர்மானித்துக் கொண்டான். எழுத ஆரம்பித்தான், எழுத தொடங்கினான். எழுத்தர் பணி, கிளார்க் வேலையை தூக்கி எறிந்துவிட்டு எழுத்தாளராக எழுத தொடங்கினான். எழுத தொடங்கினால் ஒரு சிறுகதையோ, ஒரு நாவலோ, ஒரு நாடகமோ எழுதினோம் என்றால் உடனடியாக வாசகர்கள் உருவாகி விடுவார்களா, நம்முடைய எழுத்தை ஏற்றுக்கொள்வார்களா என்றால் இல்லை. அதைத்தான், அதேதான் அந்த எழுத்தாளனுக்கும் நடைபெற்றது அவருடைய வாழ்க்கையில். அந்த எழுத்தாளரின் பெயர் சார்ல்ஸ் பெர்னார்ட் ஷா. ஆங்கில உலகத்தில் ஷேக்ஸ்பியருக்கு அடுத்ததாக, ஷேக்ஸ்பியருக்கு நிகராக சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளனாக சார்ல்ஸ் பெர்னார்ட் ஷா இருக்கிறார். எழுதுகிறார், நாவல் எழுதுகிறார், சிறுகதை எழுதுகிறார், நாடகம் எழுதுகிறார். எழுதி எழுதி பத்திரிகைகளுக்கு அனுப்புகிறார். எவ்வளவு நாள் எழுதுகிறார்? 9 ஆண்டு காலம் எழுதுகிறார். இதைத்தான் மாணவர்கள் நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். 9 ஆண்டு காலம் எழுதி எழுதி பத்திரிகைக்கு அனுப்புறாரு. ஒரு பத்திரிகையில் கூட அவருடைய சிறுகதை, நாடகம், நாவலுடைய ஒரு பார்ட் என்று எதுவுமே வரவில்லை. ஒரே ஒரு பத்திரிகையில் கூட வரவில்லை. எத்தனை ஆண்டு காலம் எழுதி கொண்டிருக்கிறார்? 9 ஆண்டு காலம். நாம இருந்தால் ஒரு முறை கூட ஒரு பத்திரிகையில் கூட நம்முடைய எழுத்து வரவில்லை. ஒன்று எழுதுவதை நிறுத்தி இருப்போம், அல்லது பத்திரிகைக்காரனிடத்திலே கோபப்பட்டு அவர்களை வசைபாடி இருப்போம். ஆனால் சார்ல்ஸ் பெர்னார்ட் ஷா அதையெல்லாம் செய்யவில்லை. இருந்த வேலையும் போய்விட்டது, செருப்பு எல்லாம் கிழிந்து போய்விட்டது. கிழிந்த செருப்பு, துளையோடு இருக்கக்கூடிய செருப்பு, அழுக்கான ஆடை, அழுக்கான ஆடையும் கிழிந்த ஆடை, இப்படியான ஆடைகளில் லண்டன் தெருக்களில் 1877 லண்டன் தெருக்களில் கிழிந்த பிஞ்சு போன செருப்போடையும், கிழிந்த ஆடையோடையும், அழுக்கான ஆடையோடையும் அவன் உலா வந்து கொண்டிருந்தான். சார்ல்ஸ் பெர்னார்ட் ஷா 9 ஆண்டு காலம் அவனுடைய எழுத்து எந்த பத்திரிகையிலும் வராத பொழுது, அங்கீகாரம் கிடைக்காத பொழுதும் மனம் தளரவில்லை. மாணவர்களே, ஒரு பொழுது மனம் தளரவில்லை. நாம இருந்தால் ஒரு வேலை உடனடியாக நிறைவேறவில்லை என்றால் மனம் தளர்ந்து விடுவோம். ஒரு முறை தோல்வியடைந்து விட்டால் மனம் தளர்ந்து விடுவோம். ஆனால் 9 ஆண்டு காலம் கூட எழுதி எழுதி பத்திரிகையில் வராத பொழுதும் கூட மனம் தளராமல் எழுதி கொண்டே இருந்தான். இலக்கு, அவன் தீர்மானித்துக் கொண்ட நோக்கம், அவனுடைய முயற்சி ஒரு பொழுதும் கைவிடவில்லை. இந்த ஏற்கனவே 9 ஆண்டு காலம் எழுதின எழுத்துக்கள் எல்லாம் வீடு முழுவதும் இருக்கின்றன. மறுபடியும் நாள்தோறும் ஒரு நாளைக்கு குறைந்தது 3 மணி நேரம் எழுத ஆரம்பித்தான். எத்தனை ஆண்டுக்கு பிறகு எந்த பத்திரிகையிலும் வராத பொழுதும், 9 ஆண்டுகள் எந்த பத்திரிகையும் ஏற்காத பொழுதும், லண்டன் தெருக்களில் உணவுக்கு வழி இல்லாமல் வறுமையில் இருக்கின்ற பொழுதும் கூட ஒரு நாளைக்கு 3 மணி நேரம், சில நாட்கள் 4 மணி நேரம், சில நாட்கள் 5 மணி நேரம் எழுதுவதை நிறுத்தவில்லை. அவனுடைய நோக்கம் என்ன?
உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வாசகர்களால், மனிதர்களால் நான் ஆகச் சிறந்த எழுத்தாளனாக வருவதுதான் என்னுடைய நோக்கம் என்கிற அந்த நோக்கத்தில், அந்த இலக்கில் சற்றும் பிசகாமல் எழுதி கொண்டே இருந்தான். 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் என்று ஜார்ஜ் பெர்னாட் ஷா எழுதி கொண்டே இருந்தார். அதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா? அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இன்னைக்கு ஒரே ஒரு நோபல் பரிசு வாங்குவதற்காக எல்லாரும் மிகப்பெரிய அளவில் ஆய்வினை செய்து கொண்டிருக்கிறார்கள், சமூகத்திற்கு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். திரைத்துறையில் இருக்கக்கூடியவர்களை கேட்டால் ஆஸ்கர் விருது வாங்குவதுதான் எங்களுடைய இலக்கு என்று சொல்வார்கள். அதற்காக அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய விளைவு ஆங்கில இலக்கிய துறையில் நோபல் பரிசினையும் ஆஸ்கர் விருதையும் பிக் மேலியன் என்கிற ஒரு நாடகம், அவருடைய புகழ்பெற்ற நாடகங்களில் ஒன்று பிக் மேலியன் என்கிற நாடகம், அது திரைப்படமாக்கப்பட்டது. அதற்காக ஆஸ்கர் விருது கிடைத்தது. அவருடைய எழுத்திற்கு நோபல் பரிசு கிடைத்தது. நாம் என்ன எடுத்துக்கொள்ளுகிறோம்? 9 ஆண்டு காலம் எந்த பத்திரிகையிலும் வராத பொழுதும் அவனுடைய இலக்கையிலிருந்து விலகாமல் எழுதி கொண்டே இருந்தான் என்பதுதான் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் எழுதி கொண்டே இருந்தான். இதுதான் அவன் வாழ்க்கையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினை. எனவே மாணவர்கள், சிறிய சிறிய தோல்விகள், காலாண்டுல ஒரு பாடத்தில் தோல்வி, துவண்டு விடக்கூடாது. எனவே தோல்விகளை கண்டறிந்து, அதற்கான காரணங்களை கண்டறிந்து அதை சரி செய்வதுதான் அறிவார்ந்த பணி. எனவே மாணவர்களாகிய நீங்கள் சிறிய சிறிய தோல்விகள் எல்லாம் கடந்துவிட்டு நமக்கான இலக்கு, நமக்கான பயணம், ஒரு உயர்ந்த குறிக்கோளை உருவாக்கி கொண்டு அதை அடைவதற்கான வேலையைத்தான் இந்த பள்ளி பருவமும் கல்லூரி காலகட்டத்திலும் நீங்கள் செய்தீர்கள் என்றால் மிக எளிமையாக ஒரு உயரத்தினை, வாழ்வியல் உயரத்தினை அடையலாம்.